Taste the Daily. இந்தியாவிலேயே முதலில் கிறிஸ்தவ மக்களுக்கு பயன்படும் வகையில் மகளிர் சுய உதவி குழுக்கள் அதிமுக ஆட்சியில்தான் உருவாக்கப்பட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். கிறிஸ்தவ பெருமக்களை கௌரவிக்கும் விதமாக அதிமுக சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கொண்டாடப்பட்ட கிறிஸ்தவ பெருவிழாவில் பேசிய அவர், எல்லோருக்கும் பயன்படக்கூடிய காலத்திற்கும் இணைத்து நிற்கக்கூடிய சிறப்புமிக்க திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் சிறுபான்மை சமூகங்களுக்கு பாதுகாப்புக செயல்படுகின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். எத்தனை நெருக்கடிகள் இங்கிருந்து வந்தாலும் எங்கள் கொள்கையில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதில் யாருக்கும் சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம். கிறிஸ்தவ பெருமக்கள் சென்று பிரார்த்தனை செய்து வருவதற்கு அரசு தரும் மானியம் வழங்கப்படுகிறது. செருசலம் புனித பயண திட்டம் காலகாலத்திற்கும் நிலைத்து நிற்கின்ற திட்டம். செருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு ரூபாய் 28,000 38,000 உயர்த்தி வழங்கப்பட்டது. பின்னர் முழு மானியம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதமும் அளிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் நான் பலமுறை பொது வெளியிலும் கிறிஸ்துமஸ் விழாவின் போதும் புனித பயணம் மேற்கொள்ள விரும்பும் சிறுபான்மை மக்களுக்கு உடனடியாக நிதியுதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன். காலாகாலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடிய சிறப்புமிக்க திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது நாங்கள் சிறுபான்மை பெரும்பான்மை என்று பாகுபாடின்றி அனைவருக்கும் நிறைவேற்றி தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மாவின் அரசு கிறிஸ்தவ பெருமக்களுக்கு செய்திட்ட ஒரு சில நல்ல திட்டங்களை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஏழை எளிய கிறிஸ்தவ பெண்கள் பயன்பெறும் வகையில் அரசின் சிறுபான்மை நலத்துறை மூலம் கிறிஸ்தவ மகளிர் சுய உதவி குழுக்களை மாவட்டந்தோறும் அமைக்கப்பட்டு அவள் சிறுதொழில் தொடங்கி பயன்பெற அரசின் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டதோடு அதற்கு உதவி புரியும் வகையில் மானியத்தின் கூடிய கடனுதவி வழங்கப்பட்டது. கிறிஸ்துவ தேவாலயத்தின் புனரமைப்பு நிதி 5 கோடியாக உயர்த்தி வழங்கப்பட்டது. ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்றி வரும் கிறிஸ்துவ அருள் சகோதரிகள் பயன்பெறும் வகையில் செருசலம் புனித பயணத்தில் அவர்களுக்கு தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஏழை எளிய கிறிஸ்துவ மாணவியர் பயன்பெறும் வகையில் சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011 முதல் 2021 வரை சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த சுமார் 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு சுமார் 884.36 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்ட அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்.